இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே. இன்னைக்கு எப்படியாவது 10 மணிக்கு கோயிலுக்கு போயிடணும். அப்பதான் உண்மையான பேரை யாருன்னு தெரியும். நம்ம மனசுல இருக்கிற குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும். சீக்கிரமா போகணும். இப்பவே லேட் ஆக போகுது. இன்னும் ஏன் இவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு? தாத்தா ஊர்ல இருந்து வந்து இத்தனை நாள் ஆச்சு. ஒரு நாள் கூட இவர் தாத்தாவை போய் பார்க்கவே இல்லை. அவரை பத்தி பேச கூட மாட்டாரு. இன்னைக்கு கோயில்ல யாகம் இருக்கு. தாத்தாவோட பேருனா யாகத்துல உட்காரணும்னு சொல்லிருக்காங்க. இவரு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கிளம்புற மாதிரி தெரியலையே. போய் கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், தானா எதுவும் கேட்டு குழப்பிக்க வேண்டாம். கோயில்ல போய் பார்க்கலாம். என்ன ரேவதி, எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு சித்தி. அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆபீஸா? கல்யாண பொண்ணு எதுக்குமா தேவையில்லாம ஆபீஸ் அதுன்னு அலையிற? பேசாம வீட்லயே இரு. அம்மா, ஒரு பொண்ணுக்கு சம்பாதியம் முக்கியம், சொந்த கால்ல நிக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப இப்படி பேசுறீங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ரேவதி, அம்மா சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். சித்தி, இதுல என்ன காரணம் இருக்க போகுது? கல்யாணங்கிறது என்னோட சொந்த விஷயம். ஆபீஸ்ங்கிறது என்னோட கெரியர். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் போயிட்டு வரேன். என்னத்த நீங்க சொல்றத கேட்காம ரேவதி போயிட்டே இருக்கா? அவளுக்கு என்ன மாதிரி பிடிவாதம் அதிகம் மாப்ள. அக்கா, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவளை வேலைக்கு அனுப்பி தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற. சும்மாவே அந்த கார்த்தி ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. இதுல அவன் இருக்கிற ஆபீஸ்ல அவ வேலை செய்யறா. எதையாவது சொல்லி ரேவதி மனச மாத்திர போறாங்கா. இல்ல சந்திரா, ரேவதி அவன் பேசினாலாம் மயங்குற ஆள் இல்ல. அவளை தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணி உள்ள வச்சாதான் நம்மள லாஜிக்கா கேள்வி கேட்பா. இதோ இப்ப கேட்டுட்டு போறா பாரு. விடு, இந்த கல்யாணம் முடியற வரை நாம பொறுமையாதான் இருக்கணும்.